ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏன் மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது அண்ட் ஃபர்தர் மார்க்கெட்டுக்கு இருக்கிற பாசிட்டிவ் ட்ரிகர்ஸை பற்றியும் பேசலாம். அண்ட் அப்படியே பேடிஎம்மோட 2 இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸையும் அண்ட் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு புது காம்படிட்டர் கிரியேட் ஆனது பற்றியும் அண்ட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் TCNS கிளாத்திங்கோட மர்ஜர் பற்றியும் அண்ட் அதில் எந்த ஸ்டாக்ஸ்க்கு அட்வான்டேஜ் அண்ட் ஈவன் MSCI ரீபேலன்சிங்னால அடுத்து அதானி ஸ்டாக்ஸ்லேருந்து அவுட்ஃப்ளோ நடக்கிறத பற்றியும் அப்படியே பென்னார் இண்டஸ்ட்ரீஸ், ஒலெக்ட்ரா கிரீன் டெக் அண்ட் ஜென் டெக்னாலஜிஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாசிட்டிவ் அப்டேட்டையும் பார்க்கலாம். FIS அண்ட் DISO டேட்டா, அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.08% பாசிட்டிவில் 18,264 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 622 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.46% பாசிட்டிவில் 43,284 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே LNTயோட ஷேர் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதுவே இன்னைக்கு ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ மேரிகோ, மணப்புரம் ஃபினான்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ் அண்ட் மெட்ரோபோலிஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரிட்டைல், ஹேவல்ஸ் இந்தியா, கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் கனரா பேங்க். அண்ட் டாப் ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ நேஷனல் அலுமினியம், பாரத் ஃபோர்ஜ் அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு நடந்த முக்கியமான மார்க்கெட் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற தமிழ் பங்கு சந்தையோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஏன் பாசிட்டிவ் ரியாக்டாக இருக்குது அண்ட் என்னென்ன பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் ஏப்ரல் மந்தோட யூஎஸோட ஜாப்ஸ் டேட்டா ரிலீஸ் இருந்தது. ஸோ அதை பார்க்குறப்போ எக்ஸ்பெக்டட் விட பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஜாப்ஸ் டேட்டான்றது பெட்டராக வந்ததுனால ஈவன் ரெசெஷன் வராமலே போயிடுமோன்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஓவரால் மார்க்கெட்ஸை பாசிட்டிவ் ட்ரிகர் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபர்தர் மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ்னு பார்க்குறப்போ FISோட கண்டினியூஸ் பையிங். லாஸ்ட் 6 to 7 ட்ரேடிங் டேஸாகவே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக FIS நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா FISோட டோட்டல் நெட் பையிங்கிறது ஆல்மோஸ்ட் 22,500 crores தான் இருக்குது. அண்ட் இது ஃபர்தர் ரேட் ஹைக் சைக்கிளோட யூட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது லாஸ்ட் 1 to 2 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா மெகா ரேட் ஹைக் சைக்கிள்ன்றது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படி ரேட் ஹைக் பண்ணுறப்போ FIS கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரேட் ஹைக் சைக்கிள்ன்றது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் அந்த FISோட மணி எல்லாமே உள்ளே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பேடிஎம்மோட 2 முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு Q4 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 392 crores - 168 crores கம்மியாக இருக்குது. அண்ட் ஈவன் இந்த Q4 போன வருஷம் Q4ஓட கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூன்றது 51.5% அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் நெட் லாஸ்ன்றது அரௌண்ட் 760 crores இப்போ 168 crores கம்மியாக இருக்குது. அண்ட் கம்பெனி ரெண்டாவது குவார்ட்டராக EBITDA பிஃபோர் ESOP காஸ்ட்டில் ப்ராஃபிட்டபிளாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எபிட்டான்றது அவங்களோட எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமௌர்டைசேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதில் ஃபர்தர் ESOP அதாவது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனோட காஸ்ட்டை ரிமூவ் பண்ண எபிட்டான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குவார்ட்டராக பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை அச்சீவ் பண்ணதுக்கான காரணமாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரிசோர்ஸ் அலோகேஷனில் டிசிப்ளினாக இருந்ததாகவும் அண்ட் முக்கியமாக அவங்களோட க்ரோத் டிரைவர்ஸில் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணதாகவும், அதாவது அவங்களோட க்ரோத் டிரைவர்ஸான பேமெண்ட் பிஸ்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட அடுத்த மைல் ஸ்டோனுன்றது நியர் ஃபியூச்சர்லேயே கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆகணுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்படி அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆட் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா அரௌண்ட் மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் 19% ஆடுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்ச் 2022 அது 16% குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போது அதாவது மார்ச் 2023 அது 8.5% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி பேடிஎம்மோட Q4 ரிசல்ட்ஸ்ன்றது பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு அப்டேட்டாக இருந்தால், இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏப்ரல் மந்தோட பிஸ்னஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 25% அதிகமாக இருக்குது. அண்ட் அவங்களோட பேமெண்ட் டிவைசஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணுற மர்ச்சன்ட்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் திஸ் ஏப்ரல் அரௌண்ட் 71 lakhs இருக்கிறதாகவும், அண்ட் அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் அரௌண்ட் 3 lakh டிவைசஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மர்ச்சன்ட் பேமெண்ட் வால்யூம்ன்றது அரௌண்ட் 34% அதிகமாக இருக்கிறதாகவும்,
அண்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ்ன்றது வேல்யூ டேர்ம்ஸில் 148% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.88% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ன்னு பார்க்குறப்போ மெயினாக ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த காம்படிஷனில் முன்னாடி இருந்த ஊபர் ஈட்ஸ் ஆர் அமேசான் கூட ஃபெயில் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியோட ஹெவி காம்படிஷனில் ப்ரைஸ் வார் கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதாவது இவங்களோட 2 பேரோட சர்வீஸ் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறதுனால இவங்களோட 2 பேரில் யார் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக ஆஃபர் பண்ணுவாங்கன்ற காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ அந்த காம்படிஷனில் ஒரு புது என்ட்ரி உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க இந்த ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியை விட நல்லாவே ப்ரைஸ் கம்மியாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப்னு சொல்ல முடியாது, அதை ஓஎன்டிசி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செப்டம்பர் 2022 இந்த ஓஎன்டிசின்ற ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது டேரெக்டாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கு ஓப்பன் காமர்ஸை ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இதில் செல்லர்ஸ் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் போயிட்டு அவங்களோட ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த ஓஎன்டிசின்றது தனியாக நம்ம ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இது யூபிஐ சிஸ்டம் போல் நம்மளோட ஃபோன்பே ஆர் பேடிஎம்லேயே பார்க்கலாம். அண்ட் ரீசெண்ட் மந்த்ஸில் ஓஎன்டிசின்றது ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் டெய்லி ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 மார்க்கெட் டச் பண்ணியிருந்தது. ஸோ இது டேரெக்டாக செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் யூஸ் பண்ணாததுனால இதில் ஆர்டர் பண்ணுறப்போ ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியை விட ப்ரைஸ் கம்மியாகவே இருக்குது. ஸோ இதனால் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு புது காம்படிஷன் கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்படிஷன்றது எந்தளவுக்கு சஸ்டெயின் ஆகும் அண்ட் எந்தளவுக்கு இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்ன்றதை பொறுத்து தான் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு எந்தளவுக்கு இம்பாக்ட்ஸ் இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் அண்ட் டிசிஎன்எஸ் கிளாத்திங்ன்ற கம்பெனிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிசிஎன்எஸ் கிளாத்திங்ன்ற கம்பெனியில் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல்ன்ற கம்பெனி 51% ஸ்டேக் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் டிசிஎன்எஸ் கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் கிட்டேருந்து பிட்வீன் 22%லேருந்து 30.81%க்குள்ளே ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதாகவும் அண்ட் அதுக்கப்புறமா பப்ளிக் கிட்டேருந்து 29% வரைக்கும் ஸ்டேக்கை ஓப்பன் ஆஃபர் வழியாக அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அக்வயர்ஷன்றது 503 rupees per ஷேர்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி அக்வயர் பண்ண பிறகு இந்த டிசிஎன்எஸ்ன்ற கம்பெனியை ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் கம்பெனியோட மர்ஜ் பண்ணிக்க போகிறதாகவும் அண்ட் அதோட மர்ஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிசிஎன்எஸில் 6 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைலில் 11 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாப் ரேஷியோவை இன்னைக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்போ டிசிஎன்எஸோட ஷேர் ப்ரைஸ்ன்றது அரௌண்ட் 375 rupeesக்கு வேல்யூ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் டிசிஎன்எஸ் கம்பெனிக்கு இது நெகட்டிவான அப்டேட் மாதிரி இருக்குது. அண்ட் ஈவன் ஆதித்யா பிர்லா ஃபேஷனும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர்ஸை ஓப்பன் ஆஃபரில் 503 rupees per ஷேர்னு வாங்குறதுனால ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கும் இது ஓரளவுக்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த 2 கம்பெனியில் ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கி டிசிஎன்எஸ் கிளாத்திங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 20% ஃபால் ஆகி லோவர் சைக்கிட்ட ஹிட் பண்ணியிருந்தது. அண்ட் அதுவே ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.85% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். போன ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சிக்கு எம்எஸ்சியோட ரீபேலன்சிங் அப்டேட் போல் இப்போ 2 அதானி ஸ்டாக்ஸ்க்கு அந்த எம்எஸ்சியோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி மே மந்தோட எம்எஸ்சியோட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்கில் அதானி டிரான்ஸ்மிஷன் அண்ட் அதானி டோட்டல் கேஸோட வெயிட்டேஜஸ்ன்றது கம்மியாக போகிறதாகவும் அண்ட் அதனால் அதானி டோட்டல் கேஸில் $90 million அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடக்க போகிறதாகவும் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷனில் அரௌண்ட் $132 million அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடக்கும்ன்ற மாதிரி எஸ்டிமேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த ரீபேலன்சிங்கிறது பிப்ரவரி மந்தில் பண்ண வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ்னால அதானியோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருந்ததாகவும் அண்ட் குறிப்பாக இந்த 2 ஸ்டாக்ஸ் அண்ட் அதானி டோட்டல் கேஸும் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் ப்ரைஸும் கண்டினியூஸாக லோவர் சைக்கிட் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ரீபேலன்சிங் பண்ண முடியாமல் இந்த மே மந்தோட ரிவ்யூவில் அந்த ரீபேலன்சிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்றைக்கி அதானி டோட்டல் கேஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% ஃபால் ஆகி லோவர் சைக்கிட் வெயிட் பண்ணியிருக்கு. அண்ட் ஈவன் அதானி டிரான்ஸ்மிஷனோட ஷேர் ப்ரைஸும் 5% ஃபால் ஆகி லோவர் சைக்கிட் வெயிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிக்கு அவங்களோட வேரியஸ் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்லேருந்து அரௌண்ட் 682 crores வர்த்தில் ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி என்னென்ன வெர்டிகல்ஸ்னு பார்க்குறப்போ பிஇபி, அசன் பில்டிங்ஸ், ஐசிடி, ரயில்வேஸ், டியூப்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வெர்டிகல்ஸ்லேருந்து எந்தெந்த கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸை அடுத்த 2 quarters எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகி
எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.52% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்கு. அதாவது போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 39% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55% அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ரிசல்ட்க்கு அப்புறமா கம்பெனியோட அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா ஓவரால் சப்ளை செயின் இஷ்யூஸ் இருந்தாலும் கம்பெனி அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸையும் அண்ட் அதே போல் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால ஓவரால் EV செக்மெண்ட்டில் லீடர் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி ஒலெக்ட்ரா கிரீன் டெக்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.83% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜென் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜென் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அதாவது அவங்களோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 243% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 360% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் இருக்குது. அதாவது போன வருஷம் 17% இருந்த மார்ஜின் இந்த Q4ல் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கீழே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா FIS வந்து இந்த குவார்ட்டரில் முன்னாடி இருந்த 0.3% ஸ்டேக்கில் இருந்து 1.29% ஸ்டேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் 2024 கைடன்ஸை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரௌண்ட் 400 crores அளவுக்கு ரெவன்யூ கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் 2023ல் அவங்களோட ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 crores தான் இருக்குது. ஸோ இது இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும்னு சொல்கிற கைடன்ஸுன்றது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அடுத்த 5 yearsல 1000 crore ரெவன்யூ ஹிட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மார்ஜின் கைடன்ஸை 30% கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வர பேமெண்ட்ஸுன்றது 45 daysக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இன்றைக்கி ஜென் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 7.47% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 21,500 இருக்குது. அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பிரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதுபடி ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நிஃப்டி 18,500க்குள்ளேயே இருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இது பார்க்குறப்ப ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் 18,000க்குள்ளேயே இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த டேட்டா படி பார்க்குறப்போ நிஃப்டி 50ன்றது அடுத்து 18,000 to 18,500க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் ஆல்வேஸ் ரைட் டு டூ ரைட் திங்ஸ். இஃப் யூ வெயிட் ஃபார் த ரைட் டைம் யூ வில் வேஸ்ட் தட் டைம் இன் யுவர் லைஃப். ஓகே, இதில் உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.